எல்லா புகழும் இறைவனுக்கு. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியின் தாளாளர் பெருந்தகை அவர்களே, இப்பள்ளியினுடைய தலைமையாசிரியர் பெருந்தகை அவர்களே, தன் வாழ்நாள் முழுக்க மாணவர்களோடு தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிற சிறப்பு மிகுந்த ஆசிரியர் பெருமக்களே, இங்கே திரளாக நின்று அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிற நாளை வருங்கால இந்தியாவின் இளம் சிங்கங்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்திலே எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு அற்புதமான ஒரு விழா. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே எங்கோ ஒரு நாட்டிலே, இத்தாலி நாட்டிலே பிறந்து தமிழ் மொழியை புதிதாக கற்று இங்கே தமிழுக்கு ஆகச்சிறந்த படைப்புகளை தந்தருளிய நம்முடைய வீரமாமுனிவருடைய அந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாம் தமிழை கொண்டாடுகிறோம் என்று அர்த்தம். அத்தகைய சிறப்பு மிகுந்த தமிழ் அறிஞர் ஒரு முறை ரஷ்ய நாட்டினுடைய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவருடைய நூல்களை படித்த மகாத்மா காந்தி, உங்களுடைய நூல்களிலே உயர்ந்த பண்பு, ஒழுக்கம் ஆகிய இத்தகைய பண்புகளெல்லாம் நிறைந்திருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அதற்கு லியோ டால்ஸ்டாய் சொன்னார், உங்கள் நாட்டில் திருக்குறள் என்ற அரிய நூல் ஒன்று இருக்கிறது, அதனுடைய லத்தீன் மொழிபெயர்ப்பை நான் படித்தேன், அதன் தாக்கமே நான் இவ்வாறெல்லாம் எழுதுவதற்கு காரணம் என்று சொன்னாராம். அத்தகைய சிறப்பு மிகுந்த அந்த திருக்குறளுக்கு இத்தாலி மொழியிலே மொழிபெயர்த்த நம்முடைய வீரமாமுனிவர் அத்தகைய சிறப்பினை செய்தார்கள். அது மட்டுமல்ல, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருக்குறளை மகாத்மா காந்தி படித்ததாகவும், அந்த திருக்குறளிலேயே ஒரு குறள் அவரை மிகவும் கவர்ந்ததாகவும், அந்த குறள் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற அந்த குறள் தன்னை கவர்ந்ததாக மகாத்மா காந்தி குறித்ததாகவும், சாமி பழனியப்பன் என்கிற உரையாசிரியர் தன்னுடைய திருக்குறளுக்கு உரை எழுதிய அந்த உரை நூலிலே அவர் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அத்தகைய உலக பொதுமறையான திருக்குறளுக்கு பெருமை சேர்த்த முதன்மையானவர்களில் வீரமாமுனிவர் மிக முக்கியமானவர் என்பதை நாம் அறிந்து போற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, மகாகவி பாரதி சொல்லுவான், தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகையில் செய்தல் வேண்டும், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொல்லுவான். இத்தகைய தமிழுக்கு தொண்டு செய்த பெருமைகளில் மிக சிறந்த பெருமையாக வீரமாமுனிவர் மதிக்கப்படுவதற்கு காரணம், அவர் தமிழை கற்று தமிழ் மொழியில் அறிஞராக விளங்கி வந்தது மட்டுமல்ல, இந்த தமிழ் மொழியினுடைய ஆகச்சிறந்த பெருமைகளை இலக்கியங்களாக தந்ததோடு மட்டுமல்லாமல் அதை மேலை நாட்டவர்க்கும் அந்த தமிழை கற்றுக்கொள்வதற்கு எளிமையாக அவர் கொண்டு வந்து சேர்த்த பெருமை என்பது ஆகச்சிறந்த பெருமை. தமிழ் அகராதி என்று இங்கே குறிப்பிட்டு பேசிய சில மாணவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். சதுரகராதி என்கிற அந்த அகராதி நூல்தான் வீரமாமுனிவர் எழுதிய அகராதி நூல்களில் முதன்மையானது என்பதை நாம் அறிவோம். ஒரு தமிழ் மொழியே படித்திராத, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிராத ஒரு அறிஞர்
இத்தகைய ஆற்றல் மிகுந்த தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளியாக வந்ததற்கு காரணம் அவருடைய அந்த உழைப்பின் மீது இருந்த நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய சூழலினால்தான் தமிழிலே எழுத்து சீர்திருத்தங்களை பலர் செய்திருக்கிறார்கள். வீரமாமுனிவருக்கு பிறகு வந்த தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை செய்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே வீரமாமுனிவர் எண்ணற்ற எழுத்து சீர்திருத்தங்களை அவர் செய்தார். இலக்கணங்கள் எப்படி இருக்க வேண்டும், செந்தமிழ் இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும், கொடுந்தமிழ் இலக்கணம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகச் சிறந்த இலக்கண நூல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தமிழுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டாக நாம் போற்ற வேண்டும். அதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வீரமாமுனிவர் அவர்கள் எப்பொழுதுமே தூய நடையில் தன் பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கொரு மாணவி குறிப்பிட்டார்கள். தைரியநாதர் என்னுடைய தன் பெயரை வீரமாமுனிவர் என்று அவர் மாற்றிக்கொண்டார் என்று. அத்தகைய புகழுக்குரியவராக அவர் இன்றும் நம்மில் இருக்கிறார். வீரமாமுனிவர் ஆற்றிய தமிழ் தொண்டு மட்டுமல்ல, வீரமாமுனிவரோடு பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த கிறித்துவ பாதிரியார்கள் தமிழ் மொழிக்கு செய்த சேவை என்பது அளப்பரியதாக இருக்கிறது. குறிப்பிட்டு இங்கே நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய, மிக அற்புதமாக நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். திரு கால்டுவெல் அவர்கள் ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடல் லாங்குவேஜஸ் என்று எழுதிய அவர் மிக ஒரு அற்புதமான குறிப்பை தமிழ் மொழிக்கென்று அவர் தந்து சென்றிருக்கிறார். என்ன குறிப்பு என்றால், இன்றைக்கு மலையாள மொழி முன்வந்ததா, தமிழ் மொழி முன்வந்ததா, தமிழ் மொழி தொன்மையானதா அல்லது மலையாளம் தெலுங்கு போன்ற பிற திராவிட மொழிகள் தொன்மையானதா என்று பல்வேறு தர்க்கங்கள் இங்கே எழுந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கால்டுவெல் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், மிக அற்புதமாக சொன்னார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலிலே அவர் சொன்னார். அந்த நூல் 1856 வெளிவந்தது. அந்த நூலில் அவர் ஒரு தெளிவான செய்தியை சொன்னார். என்ன தெரியுமா? மலையாள மொழி என்பது தமிழ் மொழியினுடைய சகோதரி அல்ல, தமிழ் மொழிக்கு பிறந்த மகள் என்று சொன்னார். எனவே ஒரு மொழிக்கு மகளாக இருக்கக்கூடிய ஒன்று தாயை விட மகள் மூத்தவள் என்று நாம் எந்த இடத்திலும் தர்க்கம் செய்ய முடியாது. அது ஆணித்தரமாக ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இந்த செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அவர்கள் மதம் பரப்ப வந்தார்கள் என்ற சில விசம்பத்தனங்கள் இங்கே சொல்லப்பட்டாலும், அப்படி அவர்கள் தன்னுடைய சமயத்தை பரப்பியிருந்தாலும் தமிழ் வளர்த்தல் என்ற உயர்ந்த லட்சியத்தை அவர்கள் கையோடு கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்களை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை நாம் போற்ற வேண்டும். இத்தகைய சிறப்பினை மேற்கொண்டிருக்கிற கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கவிதை வாசிக்க வந்த சில சகோதரிகள் மிக அற்புதமான செய்திகளை சொன்னார்கள். வாழ்க்கை வரலாற்று செய்திகளை வீரமாமுனிவருடைய அவருடைய சிறந்த நூல்களை எல்லாம் இங்கே கவிதையாக்கி தந்தார்கள். கவிதை என்பது மிக அற்புதமான, எல்லோருடைய மனதிலும் மிக இலகுவாக ஊடுருவக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் வடிவம். அது சிறந்தது. இங்கு பல்வேறு திரைப்படங்களிலேயே நாம் சில நேரங்களில் சில பேர் கவிதை வாசித்து நாம் பார்த்திருக்கிறோம். ரோசி 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 நீ அழகான ரோசினி என்று. அதுவெல்லாம் கவிதை அல்ல. கவிதை என்பது எதுவென்றால், எந்த கனல் ஒரி சமுதாய அழுக்குகளை எரித்து அக்னி மலர்களாகி அலங்கார தோரணமாய் மின்னுகிறதோ, எது சோர்வுற்ற இரத்த நாளங்களில் பூபால ராகத்தை மீட்டி வளைந்த முதுகை நிமிர்த்தி தேவகானம் இசைக்கிறதோ, எது கண்ணகியின் சிலம்பு பரலாகி இந்திரனின் வச்சிராயுதமாகி ராட்சத கழுகின் ரெக்கைகளை வெட்டி வீழ்த்துகிறதோ, அதுவே கவிதை என்று சொல்லுவார்கள். எனவே கவிதை என்பது
புதிய வடிவத்தை, புதிய பரிமாணத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்கிறது. அத்தகைய சிறப்பு மிகுந்த கவிதைகளை இங்கே வாசித்திருக்கிறார்கள். இங்கே கவிதை பல்வேறு நிலைகளில் எழுதப்படுகிறது. மாணவர் செல்வங்களே கொஞ்சம் கவனியுங்கள். இங்கே கவிதை என்பது பல்வேறு நிலைகளிலே கொண்டு சேர்க்கப்படுகிறது. அந்த கவிதை சிலர் நகைச்சுவையாக எழுதுகிறார்கள், சிலர் இந்த சமுதாயத்தை கூர்ந்து நோக்கி எழுதுகிறார்கள், சிலர் தங்களுடைய பொழுதுபோக்காக நினைத்து எழுதுகிறார்கள். நீங்களும் கவிதை எழுதலாம். ஒருத்தன் எழுதுனா, தமிழே என் தொண்டு, தமிழ் மார்க்கோ 2 என்று எழுதினான். தமிழே என் தொண்டு, என் தமிழ் மார்க்கோ 2 என்று எழுதினான். இப்படியெல்லாம் ஏதோ நகைச்சுவை என்று எழுதுகிறவர்கள் உண்டு. ஆனால் பா ஜீவானந்தம் எழுதினார், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழனே பசையற்று போனோமடா என்று இந்த உழைக்கும் தொழிலாளர்களுடைய இன்னல்களை பா ஜீவானந்தம் எழுதினான். ஒருவன் வலைதளத்திலே எழுதினான், வானையும் நிலவையும் பிரிப்பது அமாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை என்று இப்படியெல்லாம் பொழுதுபோக்காக எழுதுகிறவர்கள் உண்டு. ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார், வானத்தில் தோன்றியிருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் அதை பார்க்கிற போது எது எனக்கு ஞாபகம் வருகிறது தெரியுமா? இந்த வானத்தில் தோன்றியிருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் உழைக்கும் தொழிலாளர்களின் கையிலே எழுந்திருக்கிற கொப்பளங்களாக எனக்கு கண்ணிலே படுகிறது என்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார். இப்படி பல்வேறு நிலைகளில் அவரவர் தகுதிக்கு ஏற்ப போல, அவரவர் சிந்தனைக்கு ஏற்றார் போல கவிதை எழுதுவோர் உண்டு. மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த சமூகத்தை உற்று நோக்குங்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஆபத்து எதுவென்று நீங்கள் எண்ணி பாருங்கள். சினிமாவிலே தோன்றுகிற கதாநாயகனை பார்த்து தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். உனக்கு ஒருவரை பிடித்திருக்கிறதா, அதை நீ மனதிலே வைத்துக்கொள். ஆனால் சினிமா என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு என்பதை மட்டும் உன் மனதிலே வைத்துக்கொள். சினிமாவிலே நடிப்பவர்களுக்கு பல 100 கோடி சம்பளம் வருகிறது. ஆனால் அந்த சினிமாவை பார்க்கிற நமக்கு நம்முடைய அக்கௌண்டிலிருந்து தான் பணம் போகிறது. எனவே நல்லவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும், நல்லவற்றை நீங்கள் காண வேண்டும். கிரிக்கெட்டிலே விளையாட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். கிரிக்கெட்டிலே விளையாட்டை பார்க்கிற போது ஒரு பக்கம் MS தோனி, இன்னொரு பக்கம் விராட் கோலி. நீங்க இருவருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் வெற்றி பெற்ற பிறகே நாம் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் MS தோனி. எனவே நாம் வெற்றி பெற்ற பிறகே கொண்டாட வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது புரியாத புதிருமல்ல, வெந்ததை தின்று விதி வந்தால் சாகும் அர்த்தமற்ற கதையும் அல்ல. நம் ஆற்றலை வெளிப்படுத்த கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டால் நாம் முன்னேறலாம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.